ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நில் கவனி சொல். இன்றைக்கி அரசியலில் நான் ஒரு விஷயத்த தெளிவாக உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, இன்றைக்கி மக்களுக்கு எப்பயுமே ஒரு ஆட்சியில் இருக்காங்க, இல்லை ஆட்சியை விட்டு போயிருந்தாங்க. இவங்களுக்குள்ளே நமக்கு எப்படி என்ன வேறுபாடுனா, எப்படி நம்ம அதை ஓட்டை பேஸ் பண்ணி போகிறோன்னா, நம்ம மனசு எப்படின்னா வெறுப்பு அரசியலை தான் நம்ம எல்லா மக்களுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படின்னா, நம்ம இப்போ என்னென்னா, இப்போ டிஎம்கே ஆட்சி பண்ணுறாங்க, டிஎம்கே பிடிக்கலை, அவங்களோட ஆட்சி முறை சரியில்லை, அவங்க பண்ணுறதுன்னா உடனே என்ன பண்ணுறோம், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறோம். ஸோ ஏடிஎம்கே அடுத்த அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம ஒரு வெறுப்பு உருவாகுது அவங்க இந்த மாதிரிலாம் செய்யலை, நல்லது செய்யலை, நம்ம எதிர்பார்த்து செய்யணுன்னு என்ன பண்ணுறோம், திருப்பி டிஎம்கேக்கு போகிறோம். ஸோ இந்த வெறுப்பு அரசியல்னால் யார் ஆதாயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அதுதான் கிடையாது. அந்தந்த கட்சிகள் தான், ஆப்போசிட் பார்ட்டிஸ் மட்டும்தான் ஆதாயப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுற வேலையை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க செய்கிறது தான் செய்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு இப்போ இதெல்லாம் ரீச் ஆச்சா, வந்துச்சா போச்சான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் நமக்கு லாஸ்ட்டில் ஒரு பிம்பம் வரும். சரிங்களா? செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் செஞ்சாங்களான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அங்கே ஒரு வெறுப்பு அரசியல் உருவாகும். உடனே எதிர்கட்சி வெறுப்பு உருவாக்குவாங்க மக்கள் மத்தியில் அந்த ஆளுங்கட்சியை. உடனே நம்ம மாற்றி அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அடுத்து அவங்க வருவாங்க, அப்புறம் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு எங்கேயுமே ஒரு கம்ப்ளீட்னஸே இருக்காது, கம்ப்ளீட்டே இருக்காது. எங்கேயுமே ஒரு வெறுப்பு அரசியல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மாற்று என்னடா அப்படின்னு பார்த்தா, புதுசாக வரவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சீமான் இருந்தார், அவர் நம்ம விஜயகாந்தன் இருந்தார், அவரை சப்போர்ட் பண்ணோமா, சரியாக ப்ராப்பராக பண்ணல. சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணோமா, அவருக்கும் ப்ராப்பராக பண்ணலை. ஸோ வளர்ந்தாங்களே தவிர அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கோ மக்கள் சேவைக்கோ வர முடியல, டேரெக்டாக அதிகாரத்தோடு வர முடியல. ஸோ இன்றைக்கி வரைக்கும் போராட்டி தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று சக்தியாக, இப்போ இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் ஒரு மாற்று சக்தியாக ஒரு நல்ல ஒரு ஃபேமஸாக மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணம் உள்ள ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு இருக்குது. டிவிக்கோட தலைவர் விஜய் என்ன இருக்கார். ஸோ அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஏன், அவருக்கு என்ன தெரியும்? அரசியல் தெரியாது, ஒன்றும் தெரியலனாலும் ஓட்டு போடுங்களேன். ஏன், அவன் அடுத்து வரவன் திருடுறதுக்கு ஒன்றுமே தெரியாது இருந்துட்டு போட்டுமே. அவன் என்ன பெருசாக திருடிட முடியும்? வந்தவனே ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு மக்களுக்கு அவர் சொன்ன இதை செய்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயம்னா, இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ ஆளுங்கட்சி போன ஆட்சி வரைக்கும் எத்தனை 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சுனாங்க, இப்போ 9 லட்சம் கோடி கடன் இருக்குன்றாங்க. ஸோ இந்த கடனில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் போய் அவங்க உள்ளே சால்வ் பண்ணணும். ரெண்டாவது அவங்க அதுக்கு சொல்யூஷன் தேடணும். மூணாவது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு அவங்க எல்லா திட்டங்களை தீட்டி நிதியை திரட்டணும். ஸோ இதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். இதை கற்றுக்கிறதுக்குள்ளே அவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 5 வருஷம். ஆனால் அவங்களால பெருசாக ஊழல் பண்ண முடியாது. சரிங்களா? ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. ஏன்னா முறையாக உள்ளே வர்றதுனால மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அவங்க முயற்சி எடுப்பாங்களே தவிர திருடுறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க. அடுத்த தடவை அவங்க வரும்போது தான் அவங்க யாருன்றது நம்ம முழுசாக புரிஞ்சுப்போம். அதனால் இந்த டிவிக்கு ஓட்டி போடுறது சரிதான்.